அண்ணன் உள்ளிட்ட அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். இது தமிழர் நாடு. வாழும் உரிமை அனைவருக்கும் உண்டு. ஆளும் உரிமை தமிழர் நமக்கே உண்டு. இன்னைக்கு சிங்கள கடற்படை நம்ம தமிழக மீனவர்களை சுட்டு கொள்றான், கைது பண்ணி சிறையில் அடைக்கிறான், மொட்டை அடிக்கிறான். நம்ம எல்லாம் அப்பா அம்மா செத்தாதான் மொட்டை அடிப்போம். நம்ம ஸ்டாலின் அப்பானுக்கு இப்ப அப்பான்னு சொல்றாருல, ஆனா அப்பா சொல்லல. இப்ப எங்க அப்பா என் பிள்ளைங்களை ஏன் மொட்டை அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் எழுதாம இவர் போய் உச்ச நீதிமன்றத்துல ஏதாவது பண்ணணும். அவங்க ஏன் அப்பாவோட அப்பா தாத்தா கருணாநிதி இறந்தப்ப நடுராத்திரியில போய் நீதிமன்றத்து கதவை தட்டுறாரு எங்க அப்பா. ஆனா இவ்வளவு மீனவர்களை ரொம்ப கொடுமைப்படுத்துறான். ஒரே கம்பில 12 பேரை கட்டி ரொம்ப எப்படி சொல்ல முடியாத கொடுமைப்படுத்துறான். அப்ப இந்த அப்பா நலம் நலம் அறிய ஆவல் கடிதம் எழுதுறாருங்க. ஏன் உங்க அப்பாவுக்கு சமாதியில அடக்கம் பண்ணணும் மெரினா பீச்சில், நீங்க போய் நீதிமன்ற கதவை தட்டுறீங்க. ஏன் இதுக்கு நீங்க நீதிமன்றத்தை கதவை தட்டுங்க, வழக்கு தொடுங்க. இப்ப கேரளா மீனவன் இந்த 60 நாள் தடைக்காலம் ஒண்ணு வருது. அப்ப நம்ம மீன் பிடிக்காம நம்மளை தடை பண்ணி நிப்பாட்டி வச்சுறாங்க. கேரளா மீனவர்கள் இங்க தாராளமா மீன் பிடிச்சிட்டு போறாங்க. ஆந்திரா மீனவர்கள் தாராளமா மீன் பிடிச்சிட்டு போறாங்க. இதை தடுக்க வக்கற்ற இருக்கு இந்த திமுக அரசு. அது ஏன் அது வக்கற்ற இருக்குன்னா, அந்த அரசு நமக்கான அரசு கிடையாது. இதே ஒரு தமிழன் தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருந்தா ஒரு சிங்களவன் நம்ம தமிழக மீனவரை தொட முடியாது. ஏன்னா அவன் கொஞ்சம் ஓட்ட வச்சு இது வரைக்கும் நம்மள ஏமாத்திட்டு இருக்கான். நம்ம மக்கள் என்ன பண்ணுது, ஏமாத்துக்கிட்டு தான் இருக்கு. இந்த மீனவ சமுதாயம் நம்ம என்ன செஞ்சாலும் அந்த பக்கம் கொஞ்சம் ஆமா சீமான் கட்சியில வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மள புறணி பேசுறாங்களே ஒழிய இவங்க நமக்காகனவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதியா வரல. அந்த உறுதி ஏத்து இப்ப கன்னியாகுமரியில ஒரு பிரச்சனை, மீனவர் பிரச்சனைனா இந்த மலையெல்லாம் கடத்துறாங்க. அந்த பிரச்சனைனா இந்த கன்னியாகுமரி மக்கள் மட்டும்தான் போராடுறாங்க. நாகப்பட்டினத்துல ஒரு பிரச்சனைனா நாகப்பட்டினத்து மீனவர்கள் மட்டும்தான் போராடுறாங்க. ராமநாதபுரத்துல ஒரு பிரச்சனைனா ராமநாதபுரத்துல உள்ள மீனவர்கள் தான் போராடுறாங்க. அப்படியெல்லாம் போராடக்கூடாது. எல்லாம் ஒருங்கிணைச்சு மீனவர்கள் ஒரு ஒற்றுமையா ஒரே வட்டத்துக்குள்ள கொண்டுட்டு வரணும்னு தான் எங்களை அண்ணன் மீனவர் பாசறையில எங்களுக்கு பொறுப்பு வழங்கியிருக்காரு. அண்ணனுக்கு நன்றி. ஒரு தமிழ்நாட்டில் எவ்வளவோ இந்த அத்தை கனிமொழி இருக்காங்க, அத்தை சொல்றாங்க இளம் விதவைகள் நிறைய இருக்காங்க. உண்மையா சொல்ல போனா மீனவர்கள்ல தானே இளம் விதவைகள் நிறைய இருக்காங்க. கோட்ரு போட்டாதான் கடலுக்கு போறோம்னு சொல்றான். வந்த உடனே கையெல்லாம் நடுக்குது, எனக்கு கோட்ரு வாங்கி கொடு, இல்லன்னா எல்லாம் பொண்டாட்டிய கொலை பண்றான், அக்கா தங்கச்ச கொலை பண்றான், அம்மாவை கொலை பண்றான். இதனால என்ன, தாராளமா திராவிட மாடல் அரசு கஞ்சா, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, மது இதுல மட்டும் கொடி கட்டி பறக்குது. நம்ம அண்ணன் தலைமையில நாம் தமிழர் ஆட்சிய 2026 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அடுத்ததாக நீல புலிகள் இயக்கத்தின் தலைவர் பேராசிரியர் புரட்சி மணி அவர்கள்.